ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் அட்வென்ச்சர் வித் கிட்ஸ். ஓகே குட்டீஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு மேஜிக்கல் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாங்களாம். ஆனா அந்த விளையாட்டோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாது. ஒரு பழைய வீட்டுல மேல இருந்து அந்த போர்டு எடுத்து வச்சு விளையாடினாங்களாம். அது ஒரு மேஜிக்கல் கேம் இல்லையா? அது விளையாடும் போது அதுல என்ன விழுகுதோ அது அப்படியே நடக்குதாம். இவங்க ஒரு தடவை விளையாடும் போது அவங்க ஐஸ் காட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்துச்சாம். அதை பார்த்தோன்னா குழந்தைங்க எல்லாம் பயந்துட்டாங்களாம். என்னடா அது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவங்க எல்லாருமே ஒரு செகண்ட்குள்ள அப்படியே மேஜிக்கல் காட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். அந்த காடு அது என்ன பண்ணணும் இன்னும் ஒன்னும் குழந்தைங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்ணா, சரி ஓகே வாங்க தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துட்டே போறாங்க, ஏதாவது வழி தெரியுதா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல பார்த்தா க்ளோயிங்கான ஃபாரஸ்டா, அதுவே லைட்ஸ் எல்லாம் வச்சு எல்லா ஃப்ளவர்ஸும் லைட் மாதிரி இருந்துச்சான். அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டே இருந்தாங்க. ஃபயர் ஃபிளைஸ் எல்லாம் வேற அவங்களுக்கு வழி காமிச்சிச்சான். சரின்னு அவங்க உள்ள போனா அந்த காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சான். ஒரு சத்தமுமே வரலையா. அப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க, நம்ம யாரும் எங்கேயுமே பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஏன்னா இது என்ன உலகம், நம்ம எப்படி இங்க வந்தோம், எப்படி வெளியில போறோம் எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க பேசிக்கிட்டே வந்தாங்களாம். அப்புறம் பார்த்தா நல்லா பிரைட்டா இருந்துச்சா மூணு. அதுவும் இல்லாம அந்த காடு ரொம்ப அமைதியாவும் பிளசண்டாவும் அழகாவும் இருந்துச்சான். சரின்னு அந்த குழந்தைங்க அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தூரமா முன்னாடி வச்சு வந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்ப வரும்போது அந்த வழியில அழகான ஒரு கொரில்லா பார்த்தாங்க. அது எனக்கு என்னன்னு உட்கார்ந்துக்கிட்டு நல்லா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். இவங்க அதை டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களும் அது இவங்களே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனா அந்த கேங்ல உள்ள ஒரு குட்டி பொண்ணு மட்டும் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஹாய் கொரில்லா அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அப்ப கூட அந்த கொரில்லா எதுவுமே இவங்கள பார்க்கவும் இல்லை, இவங்களை டிஸ்டர்பும் பண்ணல. அது அந்த குழந்தைய கண்டுக்காம அப்படியே அது பாட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த காடு பனிக்காடா மாறிடுச்சா. திடீர்னு ஃபுல்லா ஐஸ் மாதிரி ஆயி ஐசஸா அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். இந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா கேம் விளையாண்டோம், நம்ம எப்படிடா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களாம். சரி ஓகே வாங்க உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா கிரீன் கலர்ல இருந்த மரம் எல்லாம் பனி மரம் மாதிரி ஆகி ஒயிட் கலர்ல மாறிடுச்சான். சரின்னு அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டே இருந்தா அந்த பனிக்காட்டோட கார்டிங், அதாவது காவலாளி யாரு, ஃபாக்ஸ், அந்த நரி வந்துருச்சு. நரி கண்ணுல குழந்தைங்க பட்டுடுச்சு. இந்த நரி என்ன தெரியுமா பண்ணுச்சு, இவங்க எல்லா குழந்தையும் கூட்டிட்டு போய் நீங்க எப்படி இங்க காட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னோட இந்த குழந்தைங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுவும் இல்லாம சில்லுன்னு காத்து வந்துச்சா, அந்த குழந்தைங்க எல்லாம் எக்ஸைட் ஆகி செம்மையா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நரியோட குட்டி நரிகளும் சேர்ந்து எல்லா மிருகங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவங்களெல்லாம் கூட்டிட்டு அங்க ஒரு பெரிய கரடி இருந்துச்சா. அந்த கரடி தான் இவங்க ரிப்போர்ட் பண்றவங்க. ஃபாக்ஸ் அந்த கரடிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுமா. உடனே கரடி இவங்களை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி எல்லா கதையும் கேட்டுச்சான். இவங்களும் எல்லாம் சொன்னோன்னு, நீங்க கவலைப்படாதீங்க, இது மந்திர காடு தான், ஆனா நீங்க கண்டிப்பா வெளியில போறதுக்கு நாங்க வழி சொல்றோம் அப்படின்னு கரடி ஃபாக்ஸ் எல்லாம் சொல்லிச்சான். அதுல ஒரு பையன் என்ன பண்ணா, நான் போய் அந்த பட்டர்ஃபிளைய பிடிக்கிறேன் அப்படின்னு அது ஒரு பெரிய பட்டர்ஃபிளைய பிடிக்க போனானா. அது திடீர்னு பார்த்தா பெரிய அவுலா மாறிடுச்சான். ஏன்னா இங்க எதையுமே யாரும் தெரியாம தொடக்கூடாது அப்படின்னு அந்த கரடி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுச்சான். அந்த அவுல் சொல்லுச்சா, நீங்க கண்டிப்பா வெளியில போகணும் அப்படின்னா இங்க ரொம்ப அமைதியாகவும் அன்பாவும் இருந்தா மட்டும்தான் வழி கண்டுபிடிச்சு போக முடியும், இங்க நீங்க பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஆந்தை எச்சரிச்சுட்டு போயிடுச்சான். அப்புறம் இங்க நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு மிருகம் தான் சீட்டா. அவன் தாவி குதிச்சு ஜாலியா இருந்தானா. அவன் ரொம்ப ஹார்ம் பண்ணவே இல்லை கிட்ஸுக்கும் நம்ம எப்படி தாவி குதிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். இதெல்லாம் அமைதியா கவனிச்சுட்டு இருந்துச்சு அவளோட கேங். ஏன்னா அவங்கதான் இங்க என்ன நடந்தாலும் அமைதியா ரிப்போர்ட் பண்றவங்க. சோ அமைதியா இருந்தாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் கைண்டா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு. இந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, வந்த நோக்கமே வழி கண்டுபிடிக்கிறது தான். சரின்னு இவங்க என்ன பண்ணாங்க, அங்கங்க விளக்கு ஏத்தி வச்சுட்டு இருட்டு வேற எல்லாம் அந்த வெளிச்சத்திலேயே அவங்க தேடிக்கிட்டே போனாங்களாம். கரெக்டா நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு.
இதெல்லாம் பார்த்த ஃபாக்ஸ் கூட்டங்கள் அவங்களுக்கும் என்னடா இது நம்ம காட்டுக்குள்ள புதுசா மக்கள் கூட்டம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரமிப்பா பார்த்தாங்களாம். இவங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தோன்னு குழந்தைங்களுக்கு பயமே போயிடுச்சா. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்களா. யாருமே இவங்கள ஹார்ம் பண்ணவே இல்லைல்ல, அதனால இவங்களும் சந்தோஷமா இருந்தாங்களாம். சரின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸா பழகுனாங்க இல்லையா, அப்ப இந்த ஃபாக்ஸோட எல்லாம் சேர்ந்து நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு இவங்க அப்படியே போயிட்டே இருந்தாங்களாம். போயிட்டே இருக்கும் போது இவங்க மீட் பண்ண எல்லா மிருகங்களும் வந்து இவங்களுக்கு தேங்க்யூ சொல்ற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி. ஏன்னா மிருகங்களுக்கும் இது புதுசா இருக்கும் இல்லையா, எந்த குழந்தைங்களும் காட்டுக்கு வந்தது இல்ல. இப்ப இந்த குழந்தைங்களை பார்த்தோன்னா மிருகங்களுக்கும் ரொம்ப அன்பா இருந்துச்சா. சரின்னு இவங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வரணும், வழிய நீங்க பத்திரமா கண்டுபிடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மிருகங்கள் வாழ்த்த, குழந்தைங்களும் சரின்னு சொல்ல ஒரு நல்ல கெட் டுகெதரா குட் பை ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு அது. சரின்னு குழந்தைங்க எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போற வழியில தான் அவங்க போகணும்ல ஊருக்கு, அந்த வழியில தான் ஒரு பெரிய சீட்டா இருந்துச்சா. அது பயங்கரமான சீட்டாவா. அது குழந்தைய ஹார்ம் பண்ண வந்த உடனேயே மத்த மிருகங்கள்லாம் சேர்த்து அந்த சீட்டாவை டைவர்ட் பண்ணிட்டு குழந்தைய காப்பாத்திட்டு அந்த சீட்டா கேவ் வழியா தான் போகணுமா. அதனால அவனை துரத்தி விட்டுட்டு இவங்க அந்த கேவ் வழியா போய் உள்ள போனாதான் அவங்களுக்கு ஊருக்கு போற வழி கிடைக்குமா. சரின்னு அந்த குழந்தைங்கள பத்திரமா இந்த மிருகங்களை கூட்டிட்டு போச்சான். போனோன்னு அங்க ஒரு கிளிட்டரான ரெயின்போ வேவ் மாதிரி ஒண்ணு வந்துச்சா. இதுதான் நீங்க உங்க ஊருக்கு போக வேண்டிய வழி. சோ நீங்க இங்க உட்கார்ந்து திருப்பி அந்த கேம் விளையாடுங்க, கண்டிப்பா நீங்க உங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தைங்க எல்லாம் அவங்க பேக் பேக் எல்லாம் தேடுறாங்களாம். இங்க உட்கார்ந்து எப்படிடா நம்ம கேம் விளையாடுறது அப்படின்னு பார்த்தா அவங்க பேகுக்குள்ளேயே அந்த போர்டு இருந்துச்சா. சரின்னு அதை எடுத்து மிருகங்களும் பாக்குற பார்வையில அவங்களும் வச்சு சேர்ந்து விளையாடினாங்களாம். விளையாடிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு அடுத்து எங்க போவாங்கன்னு தெரியாது இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்டோடய நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேயா, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் குட்டீஸ், நம்மளும் போல்டா இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான். ஆனா ஏதாவது பழைய பொருள் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா பெரியவங்க யாரையாவது கேட்டு இது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எல்லாமே கேட்டுட்டு தீர விசாரிச்ச பிறகுதான் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே குட்டி சுட்டீஸ், மீனி குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பை பாய்.